வாட்டர் பிளான்ட்ல மெமரி எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ரிஜெக்ட் வாட்டர் அவுட்புட்ல வரும் பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூனியனை ஓபன் பண்ணிட்டு பைப் கனெக்ஷன் கொடுக்குறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெமரின் கிளீன் பண்றதுக்கு ரொட்டேஷன்ல வந்து இதுலயே வந்து ரொட்டேஷன்ல போயிட்டே இருக்கும். மெமரின் கிளீன் பண்ற கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவுட்புட் வாட்டர் இந்த பக்கெட்லேயே விட்டுணும். பக்கெட்ல இருந்து மோட்டர் இழுத்து உள்ள கொடுக்கும். மெமரில இருந்து ரொட்டேஷன்லயே போயிட்டு இருக்கும். ரொட்டேஷன் ப்ராசஸ்லயே கெமிக்கல் போயிட்டே இருந்ததுன்னா சீக்கிரமாவே மெமரின் கிளீன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ப்ராசஸ் தான் இப்போ வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணல, ஃபுல் ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து எவ்வளோ மண் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளாக்கேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாகவே இன்னும் கெமிக்கல் யூஸ் பண்ணலாம். தண்ணி வந்து இழுக்குது பாருங்க ஃபுல்லாக. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மண் வந்துருச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் கெமிக்கல், எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே ஒன்றும் யூஸ் பண்ணவே இல்லை. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இதுவாக வந்துடுச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இப்போ வந்து மெமரி